ஒரு சாதாரண ஒரு பின்னூசி, இந்த பின்னூசினால் ஒரு 11 வயசு பையன் வந்துட்டு இறந்து போயிருக்கான். ஸோ அது ஏன் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக பண்ணாமல் இருக்கணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ மட்டும்தான் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகள்லாம் வந்துட்டு பாதுகாப்பாக வச்சுருக்க முடியும். ஸோ இந்த பின்னு வந்துட்டு எப்படி இறந்து போனால் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாக்கெட்டில் உள்ளே விட்டு விளாண்டுருக்கான். ஸோ அதனால் வந்துட்டு இறந்து போயிருக்கான். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன். நம்ம வீட்டில் 2 வகையான எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்துட்டு இருக்கும். இது வந்துட்டு இண்டிவிஜுவல் அவுட்லெட் இருக்கிற எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு சுவிட்ச் போட்டிங்கன்னா அந்த சுவிட்சில் இருக்கிற பவர் சப்ளை உங்களுக்கு எரியும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் ப்ளக் பண்ணி யூஸ் பண்ணிக்குவீங்க. ஆஃப் பண்ணி இருக்கும்போது அங்கே எதுவுமே இருக்காது. கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் சுவிட்ச் போடுறீங்க அப்படின்னா அங்கே தான் வந்து பவர் வரும். அதில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ப்ளக் வந்து பண்ணியிருப்பீங்க. பட் இதில் வந்துட்டு அப்படி கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஒரு சுவிட்சை ஆன் பண்ணுறீங்க அப்படின்னாலே இங்கே இருக்கிற எல்லா அவுட்லெட்லேயும் உங்களுக்கு பவர் சப்ளை வரும். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு 2ல் மட்டும்தான் ப்ளக் பண்ணியிருக்கீங்க, ஒன்று ஃப்ரீயாக இருக்குனாலும் அதுலேயுமே சப்ளை வந்துட்டுருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம காமிச்சதில் சப்ளை வராது. நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணால் மட்டும் தான் சப்ளை வரும். பட் இதில் வந்துட்டு ஒரே டைமில் மல்டிபிள் அவுட்லெட்டில் வந்துட்டு உங்களுக்கு சப்ளை வந்துகிட்டே இருக்கும். இதில் வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு ஊக்கு பின்ன வச்சு குத்திட்டு இருந்திருக்கான், விளையாண்டுட்டு இருந்திருக்கான். ஸோ இதனால் வந்துட்டு அந்த குழந்தை வந்துட்டு இறந்து போயிருக்கு. ஸோ இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி சாக்கெட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஹைட்டில் வைங்க. கீழே வந்துட்டு வைக்காதீங்க. வச்சிங்க அப்படின்னா அது தேவையில்லாமல் குழந்தைகள் விளையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துட்டு க்ரியேட் ஆகும். மோஸ்ட்லி இந்த மாதிரி வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஊக்கோ இந்த மாதிரி சாக்கெட்ஸுகளோ இதில் வந்துட்டு ரொம்ப ஹைட்டான ப்ளேஸில் வச்சிங்க அப்படின்னா குழந்தைய தொட முடியாது. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். சின்ன விஷயம் நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய உயிரையே பறிக்கக்கூடியது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க.